இந்த நேர்காணல் என்பது குறிப்பாக சென்னை பச்சையப்பன் நிறுவனம் தொடர்பான அதில் இன்றைக்கு அந்த நேர்முகத் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு 132 பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு அந்த பச்சையப்பன் அறக்கட்டளையின் அந்த நிர்வாக குழு கடந்த ஓராண்டுக்கு மேலாக முயற்சி எடுத்து அந்த 132 பேரை நியமிக்கவே கூடாது என்று இங்கு உள்ள வேறு நிர்வாகங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டு அதிலிருந்து வழக்கு மன்றம் என்று போய் வழக்கு மன்றத்தின் உதவியோடு இன்றைக்கு அந்த நேர்முகத் தேர்வை அவர்கள் நடத்துகிறார்கள். இதில் மிக முக்கியமான வேதனையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆசிரியர் சங்கங்களை சார்ந்த நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களையெல்லாம் இந்த நேர்முகத் தேர்வு நடத்துவதற்கான அந்த பேனல் மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக அழைத்தால் நாங்கள் அதற்கு வரமாட்டோம் என்று சொல்லி 84 ஆசிரியர்கள் அந்த நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். சரி, அரசுதான் இப்படி இதை தடை செய்கிறது, அது சார்ந்த அதனுடைய பின்புலம் நமக்கு விளங்குகிறது. ஆனால் இந்த ஆசிரியர் சமூகமும் இப்படி நடக்கக்கூடாது என்பதில் அதை என்ன சொல்கிறது, பேக்டோர், பின் வகையில் அதை தடுப்பதற்கான வேலைகள் எல்லாம் செய்தார்கள். நல்ல வேலையாக நீதிமன்றத்தின் உதவியோடு இப்பொழுது அவர்கள் அந்த நேர்முகத் தேர்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நாளைக்கும் 30ஆம் தேதியும் கண்டிப்பாக அந்த 132 பேரை தெரிவு செய்து அவர்கள் நியமித்து விடுவார்கள். இதில் என்ன பெரிய வியப்பு, ஆச்சரியம் என்று சொன்னால், நான் ஒரு பச்சையப்பன் கல்லூரியினுடைய பழைய மாணவன். 1978 80 2 ஆண்டுகள் அந்த விடுதியிலே தங்கி படித்தவன் நான். அப்போ இருந்து அந்த பச்சையப்பன் நிர்வாகத்தினுடைய போக்குகள் பற்றி என்னால் நிறைய விரிவாக துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வரலாறு நமக்கு இப்பொழுது தேவையில்லை. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஏதோ ஒரு காலத்தில் ஒரு வசதியான பெரியவர் ஏழை பிள்ளைங்கள்லாம் படிக்கட்டும்னு சொல்லி அவருக்கு வாரிசு இல்லாத பின்புலத்தில் இந்த காலத்தில் ஒரு 2000-3000 கோடி மினிமம் என்று சொல்லலாம், ஒரு 10,000 கோடி இன்றைக்கு மதிப்புடைய அந்த சொத்தை அன்றைக்கே அவர் அந்த பள்ளிக்கூடம் மற்றும் வேறு கல்வி நிறுவனங்கள் நடத்துவதற்கு எழுதிவிட்டு சென்றார். அது 1970கள் வரை எப்படி நடந்தது, என்னடி இருந்தது என்பது பற்றி நமக்கு அவ்வளவு தகவல் தெரியாது. அது ஒரு சிக்கலாக இருந்ததாகவும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் 1970களுக்கு பிறகு அந்த அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய பச்சையப்பன் அறக்கட்டளையின் நிர்வாகம் என்பது தனிப்பட்ட அரசியல்வாதிகளின் ஒரு சொத்தாக அது மாறியது. இங்கு யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அந்த ஆட்சி அதிகாரத்தை சார்ந்தவர்களே அந்த அறக்கட்டளை உறுப்பினர்களாக்கப்படுகிறார்கள். அந்த அறக்கட்டளையின் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வருமானங்களையும் அந்த அறக்கட்டளை நிர்வாகத்தையும் முழுக்கமாக இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே நடத்தக்கூடிய ஒரு கொடுமை என்பது நடந்தது. அதனுடைய உச்சம் 90களில் இந்த தனியார் மயப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மிக அதிகமாக வந்த காலங்களில் இந்த ஆசிரியர்கள் நியமனம் என்பது எப்படி அந்த நிறுவனங்களில் நடக்கத் தொடங்கியது என்று சொன்னால், அதில் பல நிறுவனங்கள் நடந்தது நமக்கு தெரியுமா. நான் பச்சையப்பன் நிறுவனத்தில் ஏறக்குறைய 90களின் இறுதியிலிருந்து கடந்த 20-25 ஆண்டுகளாக ஒவ்வொரு பதவி ஒரு ஆசிரியர் நியமனத்திற்கும் குறைந்தது 15-20 லட்சம், அதிகபட்சமாக 50-60 லட்சம் என்று பணத்தை வாங்கி கொண்டு அங்கு ஆசிரியர் நியமனம் என்பது நடந்தது. இது உலகறிந்த உண்மை. அதாவது அந்த நிறுவனத்திற்கு யாராச்சும் விண்ணப்பம் போடுகிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவுப்பா 50 லட்சம் தேத்திட்டியா, ஆள் பிடிச்சிட்டியா, யார்கிட்டப்பா கொடுக்க போகிற, எப்படிப்பா போஸ்ட் வாங்க போகிற, இப்படித்தான் அந்த விண்ணப்பம் போடுகிற அவ்வளோ பேரும் பேசுகிறதை கேட்பதை நான் பல முறை கேட்டதுண்டு. கடந்த முறை
ஏறக்குறைய இப்பொழுது வழக்கில் இருக்கிற அந்த 230 நியமனங்கள், ஆசிரியர் நியமனங்களில் அந்த 230 வழக்கில் இருக்கிற அந்த நியமனங்களில் ஏறக்குறைய 130க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அடிப்படை தகுதியில்லாதவர்கள் என்று வழக்கு மன்றம் சொல்லியிருக்கிறது. அது அப்படியே அந்த வழக்கு அப்படியே இருக்கிறது. இந்த என்ன அடிப்படை தகுதி இல்லாதவர்கள் என்று சொன்னால், ஒரு பல்கலைக்கழக விதிமுறைப்படி ஒரு ஆசிரியரை எப்படி தெரிவு செய்வது என்பதற்கென அடிப்படையான விதிகள் பல இருக்கிறது. யுஜிசியினுடைய நார்ம்ஸ் என்று சொல்லக்கூடியது, அது மாதிரி தமிழக அரசு நியமிக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. இந்த எந்த அடிப்படை நியதிகளையும் பின்பற்றாமல் லட்சக்கணக்கான பணங்களை கோடிக்கணக்காக வாங்கி கொண்டு அந்த ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள். 234 பேர். அந்த அப்படி நியமித்திருக்கிற இந்த நிலைமையில் மீண்டும் அந்த நிறுவனம் அப்படி ஆகக்கூடாது, அந்த நிலைமைக்கு அழியக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அந்த அறக்கட்டளைக்கு ஒரு நீதிபதியையும் ஒரு செயலாளரையும் அரசே நியமிக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் வழியாக அந்த நியமனம் செய்யப்படுகிறது. அவர்கள் 2 பேரும் இப்போ இதுவரை நடந்த இந்த லஞ்ச ஊழல் சார்ந்த அந்த தெரிவு என்பதை தடுத்து நேர்மையாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது இப்படி நடக்கக்கூடாது, பழைய மாதிரி தான் நடக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் அதற்காக முயன்று இந்த அறக்கட்டளை சார்ந்த செயலாளரும் அதனுடைய தலைவரும் அதை வழக்கு மன்றம் சென்று வழக்கு மன்றத்தின் மூலமாக கிடைத்த அந்த அடிப்படையை கொண்டு இன்றைக்கு அந்த நேர்முகத் தேர்வை நடத்துகிறார்கள். இதுதான் மிக முக்கியமான சிக்கல். நாம் இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இது தவறா? இப்படி செய்யக்கூடாதா? அவர் மேல் வைக்கிற குற்றச்சாட்டுக்களில் அவர்கள் அரசினுடைய உரிய அனுமதியை பெறாமல் செய்கிறார்கள் என்பது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றவில்லை என்று வைக்கிறார்கள். இதற்கெல்லாம் எந்த அடிப்படையும் இல்லை. ஓராண்டுக்கு மேலாக அரசுக்கு அவர்கள் முறையாக எழுதி, நாங்கள் இந்த பதவிகளை நிரப்பப் போகிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. இன்னொரு வகையில் சொல்லப்போனால், அந்த செயலாளரையும் அந்த தலைவரையும் நீங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது, நாங்கள் இதையெல்லாம் பார்த்து கொள்ளுகிறோம், நீங்கள் அங்கே சும்மா உட்கார்ந்துருங்கள் என்கிற தொனியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அங்கே இருந்த அந்த 2 பேரும் அந்த அறிவுறுத்தலை தூக்கி போட்டுவிட்டு முறையாக வழக்கு மன்றத்திற்கு சென்று அதன் மூலமாக கிடைத்த ஆணையை கொண்டு இப்பொழுது நடைமுறைப்படுத்துகிறார். இது தமிழ்நாட்டில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு முன்னோடியான ஒரு செயல் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், கடந்த 95-96 இருந்து தனியார்கள் நடத்தும் எல்லா கல்வி நிறுவனங்களிலும் 2 வகையிலான ஊழல்கள் நடக்கின்றன. தனியார் கல்வி நிறுவனங்கள், நாங்கள் எங்கள் கல்லூரியில் இவ்வளவு இடம் காலியாக இருக்கிறது, எதுக்கு அனுமதி கொடுங்கள் என்று குறிப்பிட்ட அனுமதி கொடுக்க வேண்டியவர்களை கேட்கிற பொழுது அவர்கள், ஓ சரிதான், ஒரு பதவிக்கு நீங்கள் எவ்வளவு எனக்கு கொடுக்கிறீர்கள், நீங்கள் கொடுக்கிற அந்த அளவை வைத்துக்கொண்டு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்ற ஒரு பேரம் பேசுதல், அதை வாங்கிக் கொள்ளுகிறது. இந்த அனுமதி கொடுக்கிறதற்கு நிர்வாகம் பல லட்சங்களை கொடுக்கிற அந்த தொகையை பல மடங்காக்கி யாரை அவர்கள் அங்கு வேலைக்கு சேர்க்கிறார்களோ, ஒரு 10 லட்சம் இங்கே கொடுத்தார்கள் என்றால் இந்த வேலைக்கு சேர்க்கணும் 20 லட்சம் 30 லட்சம் என்று வசூல் செய்து, இவ்வளவு காலமும் இந்த 30 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனம் என்பது அப்படியே தான் இந்த தனியார் நிறுவனங்களில் முழுக்க நடந்திருக்கிறது. அரசு சார்ந்த நிறுவனங்களில் நடந்த கதை வேறு, அது நமக்கு இப்போ முக்கியமில்லை. ஆனால் இந்த தனியார் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் இப்படியாக நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கு எதிரான ஒரு போராட்டமாக பச்சையப்பன் அறக்கட்டளையின் இன்றைய செயல்பாடு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அந்த பின்புலத்தில் அவர்களோடு நாம் கைகோக்க வேண்டும். அவர்கள் செய்கிற செயல் சரியானது. இந்த லஞ்ச லாவண்ய ஊழல்களை ஒழிப்பதற்கு தனிப்பட்ட மனிதர்களால் தான் முடிகிறது என்ற ஒரு மிக அவலமான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த பின்புலத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை, ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களிடம் பேசுவார்கள்.
பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வகிப்பது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி பார்த்திபன் அவர்கள் தலைவராக இருக்கார். அதேபோல் நெய்வேலி NLCயில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கல்வியாளர் சி. துரைக்கண்ணு அவர்களை உயர்நீதிமன்றம் முறைப்படி நேர்காணல் வைத்து அவருடைய தகுதியெல்லாம் பார்த்து உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. இந்த 2 பேரும் மிகவும் நேர்மையானவர்கள். அதாவது 132 உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்காக அவர்கள் அரசாங்கத்தை அணுகும்போது அரசாங்கம் எந்தவித பதிலும் சொல்லவில்லை. உடனடியாக ஒரு முன்னாள் மாணவரை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் முதல் அமர்வு, தலைமை நீதிபதி அமர்வு, நீண்ட காலமாக இங்கே பேராசிரியர்கள் நியமிக்கப்படாததால் மாணவருடைய கல்வி பாதிக்கும், எனவே நீங்கள் அனுமதி கொடுத்து இந்த உதவி பேராசிரியர் நியமியுங்கள் என்று சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக உயர்கல்வித்துறையை அணுகி இந்த நேர்முக தேர்வை நடத்தி பேராசிரியர் நியமிப்பதற்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, வல்லுநர் குழுவை பேராசிரியர்கள் பட்டியலை தாருங்கள் என்று சொல்கிறாங்க. அதுவும் தரலை. மறுபடியும் ஒரு வழக்கு போட்டு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டு, அதன் பின்னால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு மறுபடியும் கொடுக்காமல் மறுபடியும் ஒரு வழக்கு போட்டு கடைசியில் ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. கொடுத்தது பின்னால் நேர்காணல் நாள்லாம் குறித்து அந்த உதவி பேராசிரியர் நியமனத்திற்கு ஏற்பாடுகள் செஞ்ச நிலையில் இந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர்லாம் நாங்கள் இதுக்கு வரலைன்னு சொல்லிவிட்டு உடனே ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க. அதாவது ஒரே இமெயில் எல்லோரும் அனுப்பி வரக்கூடாதுன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எதற்காகனா அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அவர் யாரும் வரலைன்னு மறுபடியும் நீதிமன்றத்தை அணுகிய போது உயர்நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், புதிய எக்ஸ்பர்ட் கமிட்டியை, வல்லுநர் குழுவை அமைத்து இந்தந்த தேதியில் நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பச்சையப்பன் அறக்கட்டையில் அந்த உதவி பேராசிரியர் பணிக்காக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது, நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனைனா, உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த 132 உதவி பேராசிரியர்களுக்காகவும் அவர்கள் ஒவ்வொருக்கும் ஒரு விலை வச்சு பணம் சம்பாதிப்பதற்காக இந்த அறக்கட்டளையுடைய தலைவர் நீதிபதி அவர்களும் அறக்கட்டளையுடைய செயலர் அவர்களும் ஒத்துழைப்பு தரவில்லை என்று சொல்லி அதற்காக இந்த முட்டுக்கட்டையை போட்டு இதை தடுக்குவதற்கான அத்தனை முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாகவே 60% நீங்கள் போட்டுங்க, 40% நாங்கள் போட்டுக்கிறோன்ற மாரி பேரம் நடந்தது. இதெல்லாம் இந்த தகவலெல்லாம் ஊடகங்களில் வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக தொடர்ந்து கல்வியாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனாலும் கூட அரசாங்கம், குறிப்பாக உயர்கல்வித்துறை, இதை தடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு பச்சையப்பன் அறக்கட்டளையில் இன்றைக்கு அந்த உதவி பேராசிரியர் நியமனத்திற்கான நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனைனா, பச்சையப்பன் அறக்கட்டளை என்பது ஏறக்குறைய 40,000 கோடி சொத்து உடைய ஒரு நிறுவனம். இந்த அறக்கட்டளையுடைய செயலர் பதவியேற்ற பின்னால் அவர் ரொம்ப நேர்மையானவர் என்ற அடிப்படையில் பல சொத்துக்களை மீட்டிருக்கிறார்கள், பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டிருக்கிறார்கள். 2000 கோடிக்கு மேல். அது மட்டும் இல்லை, பல கட்டடங்கள், இடங்கள் வாடகைக்கு விடப்பட்டதில் குறைந்த வாடகை இருந்ததை உயர்த்தி மறுபடியும் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டு அதை ஏறக்குறைய மாதத்திற்கு 5 கோடிக்கு மேல் பணம் வரக்கூடிய ஒரு வருமானத்தை ஈட்டியிருக்கிறார்கள். அப்புறம் மாணவர்கள் கல்லூரிக்கு ஒழுங்காக வர வேண்டும், ஆசிரியர்கள் வர வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகளை விதித்து அந்த கல்லூரி சிறப்பாக நடைபெறுவதற்கான அத்தனை முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கார். இதை தடுப்பதற்காக தான் அரசாங்கம் நேரடியாகவே தலையிட்டு இதை தடுக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சிட்ருக்கு. இதற்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி என்னென்னா, இதுக்கு பேராசிரியர் சங்கங்கள் உடன் போவது தான் வருந்தத்தக்கது. ஏன்னா ஒரு 132 பேர் விண்ணப்பித்து கல்வி தகுதியோடு, முழு தகுதியோடு வந்து அந்த நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு ஒரு பைசா செலவில்லாமல் அவர் அந்த பதவிக்கு நியமிக்கிறார் என்று சொன்னால் இதை விட வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும்? ஆனால் இதை தடுக்கிறார்கள் என்பது அரசாங்கம் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது இதெல்லாம். ஏன்னா அரசு நேர்மையானவர்களுக்கு தான் துணை போகணும். ஏன்னா வேலைவாய்ப்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 132
பதவியை நிரப்புவதில் எங்களை பொறுத்தவரையில் ஒரு சின்ன ஊழலோ முறைகேடோ விதிமீறலோ நடக்காது என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அறக்கட்டளையுடைய தலைவர் செயலாளர் அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக நீதியரசர் பார்த்திபன் அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும். துரைக்கன் அவர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் தான் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த பிரச்சனைத்தோடு முடிஞ்சிடல. இந்த தேர்வு நடந்து பட்டியல் வெளியிட்ட பின்னால் ஒப்புதல் அளிப்பிக்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு, குறிப்பாக உயர்கல்வித்துறைக்கு இருக்குது. அதுலேயும் பிரச்சனை பண்ணுவாங்க. இதை தடுக்க வேண்டும். முறையாக இந்த நியமனம் நடப்பதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு தர வேண்டும். இது குறித்து விசாரித்து இதை தடுக்கின்ற அதிகாரிகள் பேராசிரியர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இந்த செய்தியாளர் கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அனுமதி கேட்கணுன்ற அவசியம் இல்லைக்கா. டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்லையோ அல்லது ஆர்ஜேடி கிட்டையோ அனுமதி பெற்று தான் அந்த காலி இடத்தை நிரப்ப வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ என்ன ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்கன்னா, கல்லூரி இயக்குநர்கிட்ட அனுமதி பெற்று தான் அந்த காலி இடத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுவதோடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அதன் மூலமாக அவர்கள் பணம் பெறுகிற ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பச்சையப்பன் கல்லூரி நீதித்துறையிடம் மட்டும் போகலன்னு சொன்னோம்னா, இந்த 132 வேக்கன்சியையும் குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபா சொல்லி விற்று விடுவார்கள். எனவே அதற்கு எதிராகத்தான் நீதிபதி பார்த்திபன் அவர்களும் செயலாளர் துரைக்கன் அவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தை நிரப்புவதன் மூலமாக தமிழகம் முழுக்க ஒரு விடியல் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது என்னன்னு சொன்னோம்னா, உதவி பெறுகிற கல்லூரிகளில் அவர்களாகவே அந்த காலி இடத்தை நிரப்பிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பச்சையப்பன் கல்லூரி திறந்து விட்டு இருக்கிறது. எனவே நேரடியாக நியமனம் செய்கிற வாய்ப்பை அது வழங்குகிறது. முறைகேடாக கல்வி இயக்குநர்களிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அது அதிகாரிகளும் அமைச்சர்களும் இடைத்தரகர்களும் காசு வாங்கி கொண்டு அந்த வேலையை விற்கிற நிலை தடை செய்யப்படுகிறது. அனுமதி வாங்கணுன்ற அவசியமே இல்லை, சட்டத்தில் அது இல்லை. பிரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ஆக்டில் ஒருத்தர் ரிட்டையர்டு ஆனார்னா அதை நிரப்பிக் கொள்வதற்கு அந்த கல்லூரிக்கு அனுமதி உண்டு. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட இந்த 132 வேக்கன்சியை நிரப்புவதற்கு ஒரு வருடமாக நீதித்துறையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார் நம்முடைய நீதிபதி பார்த்திபன் அவர்களும் செயலர் நம்முடைய துரைக்கன் அவர்களும். பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். பேனல் கேட்டாங்க சென்னை பல்கலைக்கழகத்தில்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரே இல்லை, நாங்கள் எப்படி பேனல் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. துணைவேந்தர் இல்லைன்னா அதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் மூலமாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் சொன்னால் அதை தாமதப்படுத்தி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு வந்த பிறகுதான் இன்றைக்கு பேனல் கொடுத்துருக்காங்க. பேனல் கொடுத்த பிறகு யாரெல்லாம் பேராசிரியர்கள் ஒப்புதல் அளித்து அந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணணும்னு சொன்னார்களோ அவர்கள் கிட்டத்தட்ட 80 பேர் வர முடியாது என்று இமெயிலில் கொடுக்குறாங்க. ஒப்புதல் அளித்தவர்களே அந்த நேர்காணலுக்கு வரவில்லை. எனவே நேர்காணல் தள்ளி போகிறது. மறுபடியும் அதுக்கு ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு மறுபடியும் அந்த பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதித்துறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்த பிறகுதான் இன்னைக்கு அந்த இன்டர்வியூ நடக்குது. எனவே இந்த சமூக சூழலில் நேர்மையாக தகுதியின் அடிப்படையில் ஏழை எளியவர்கள் இங்கு வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பச்சையப்பன் கல்லூரி செயலரும் அதனுடைய நிறுவனரும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பச்சையப்பன் கல்லூரியோடு போகிற விஷயம் அல்ல. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உதவி பெறுகிற கல்லூரிகளில் அனைத்து பேராசிரியர் பொறுப்புகளும் நேர்மையாக நிரப்பப்படுவதற்கான தொடக்கமாக இது இருக்கும் என்று நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். அது வேற விஷயங்க. இப்போ அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கிற வரை என்னென்ன தேவையோ அதை அவர்கள் இட்டு நிரப்புவார்கள், அவ்வளோதான். நீதியரசர் பார்த்திபன் அவர்களும் செயலர் துரைக்கன் அவர்களும் நியமிக்கப்பட்டது தேர்தல் நடத்துவதற்காக அல்ல. தேர்தல் நடத்துகிற வரை இந்த நிர்வாகத்தை நடத்துவதற்காக உயர்நீதிமன்றத்தால் அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். உயர்நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். அறக்கட்டளைக்கு உறுப்பினர்களோ தலைவர்களோ தேர்தல் எடுக்கிற தேதியை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் இருக்குது. இவங்க நிர்வாகிக்கக்கூடிய, அது குறிப்பாக நீதியரசர் பார்த்திபன் அவர்கள் நிர்வாக தலைவர், இவர் செயலர், இரண்டும் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு அந்த அறக்கட்டளையுடைய கல்லூரிகளை நடத்துவதற்கும் அறக்கட்டளை வழி நடத்துவதற்கான குழு தான் அவங்க. இவங்களுக்கு பவர் இல்லை, நீதிமன்றத்துக்கு தான் பவர். சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு செய்யணும். தேர்தல் எப்போ நடத்தணும், எந்த மாதிரி நீதிமன்றம் முடிவு செய்யணும். ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றம்
ஆமாம். அதாவது சார், நீங்கள் வந்து அறக்கட்டளுடைய தலைவர் உறுப்பினர்கள்லாம் நியமிக்கிற வரை இது போன்ற அறக்கட்டளை நிர்வகிக்க பொறுப்பு உயர்நீதிமன்றம். அதான் ராமாவரம் தோட்டத்தினுடைய அறக்கட்டளை நம்ம நீதியரசர் நம்முடைய ஹரிபரந்தாமன் அதுக்கு தலைவராக இருக்கார். இப்படி பல்வேறு அறக்கட்டளைக்கு உயர்நீதிமன்றம் நியமிக்கிறாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகியாக இருப்பார். அது செயல்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து செயலர் ஒருத்தர் நியமிப்பாங்க. அதுவும் உயர்நீதிமன்றம் தான் நியமிக்குது. முழு கட்டுப்பாடு உயர்நீதிமன்றத்துக்கு தான். உயர்நீதிமன்றத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் நிர்வாகம் செயல்படுத்த முடியாது. இதில் ஒரு நடைமுறை உண்டுங்க. இல்லை, ஒரு அரசின் மூலமாக ஒரு நடைமுறை இருக்கிறது. இந்த நூற்றுக்கணக்கான அறக்கட்டளைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அந்த அறக்கட்டளைகள் உறுப்பினர்களோடு அது இயல்பாக இயங்கியது என்று சொன்னால் ஒரு சிக்கலும் இல்லை. அந்த அறக்கட்டளைகளில் ஏதோ சட்ட சிக்கல் வருவது, அந்த அறக்கட்டளையை சார்ந்தவர்களுக்குள்ளே ஏற்படுகிற முரண்பாடுகள் வருவது, இப்படியான பல சிக்கல்கள் வருகிற காலத்தில் அந்த அறக்கட்டளையை சார்ந்தவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போகிறார்கள். அப்போ அந்த வழக்கு மன்றத்துக்கு போகிற பொழுது அந்த வழக்கு மன்றம் என்ன அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கிறது என்று சொன்னால், நீங்கள் உங்கள் அறக்கட்டளை ஒழுங்காக செயல்படுகிற காலம் வரை நாங்கள் எங்கள் மூலமாக ஒரு அதை நிர்வகிக்கிற நீதிபதியை, செயலாளரை நாங்கள் நியமிக்கிறோம். அவர்கள் அதை நிர்வகிப்பார்கள். இதுதான் நிறைய நடைமுறை. இது சென்னை நகரத்திலே பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் அந்த மாதிரி நிர்வாகத்தில் இருக்கு. அது மாதிரி பல தனியார் அறக்கட்டளை சொத்துக்கள் அந்த 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 நிர்வாகத்தில் இருக்கு. அது வந்து ஒரு நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படியாக உருவாக்கப்படுகிற அறக்கட்டளைகளில் சிக்கல்கள் வருகிற பொழுது நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற கட்டத்தில் அதை இந்த நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்கின்றன. செய்தியில் நான் சொன்னேன், அறக்கட்டளை நியமித்த 234 பேராசிரியர்கள் போலி சான்றிதழ் கொடுத்து இன்னைக்கு கோர்ட்டில் நீதி இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. ஆனா அறக்கட்டளை சரியா செயல்படலைங்கிறத நீதிமன்றம் அதில் கையில் எடுத்திருக்கு. 234 பேராசிரியர்கள் போலி சான்றிதழ்கள் கொடுத்து பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. இவ அவ்வளவு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இது அறக்கட்டளை செய்த வேலை தான். பணத்தை வாங்கிட்டு போட்டுட்டு அவ்வளவு பேரும் போலி சான்றிதழ் கொடுத்து பேராசிரியராக இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. எனவே அறக்கட்டளை என்பது நீங்க நினைக்கிற மாதிரி நேர்மையா இல்ல என்பது ஒரு சான்றிதழ். அவர் சொல்ற விவரம் எனக்கு தெரியும். அதாவது அந்த செயலாளர் ஒரு அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியரிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பது போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இவங்க வந்து புகார் கொடுத்தாங்க. அவங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த செயலாளர் பாலியல் சீண்டல்கள் துன்பமெல்லாம் தந்தார் என்று சொல்லி கூட அந்த அறிக்கை எழுதி கொடுக்கப்பட்டது. அந்த காவல்துறையினை சார்ந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட பேராசிரியை கூப்பிட்டு விசாரிக்கிற பொழுது, உங்களை எப்படி அவர் பாலியல் தொடர்பான சிக்கலை பண்ணினார் கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள் என்று சொன்னால் உடனே அந்த பேராசிரியை ஓ என்று ஒப்பாரிவித்து அழத் தொடங்குகிறார். அது ஃபேக், பொய். அதாவது பொய்யாக ஒரு நேர்மையாக நடந்து கொள்கிற மனிதர்கள். நம்ம ஊரில் இருக்கிற பெரிய சிக்கல், இந்த மாதிரி நேர்மையாக நடந்தாங்கன்னா 2 விஷயத்தை எடுப்பாங்க. ஒன்று ஜாதி, இன்னொன்று பெண். இது ரெண்டும் ரொம்ப இயல்பான எமோஷனல் சென்சிட்டிவ் விஷயம். அந்த மாதிரி அந்த அந்த பரிதாபத்துக்குரிய அந்த பேராசிரியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது ரொம்ப சிக்கலாகிவிட்டது. அவர் நீங்கள் சொல்லக்கூடிய பெண் உரிமை மையம் ஆணையத்துக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேயே இந்த மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் எங்களை திருப்பி எதுக்கு ஆணையத்துக்கு கூப்பிடுறீங்க, நாங்கள் வருவதற்கு இல்லை என்று இவர்கள் விரிவான கடிதம் எழுதி விட்டார்கள். அந்த ஆணையத்தில் உள்ள அந்த அம்மா, அவங்க தலைவர், நீங்கள் வர்றீங்களா இல்லையா என்று பல முறை அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். கடைசியில் இவங்க வழக்கு மன்றத்துக்கு போய் அதற்கு தடை வாங்கினார்கள். இதுதான் சிக்கல். இதில் சார் என்னென்ன சார் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்
அல்லது இந்த ஆணையத்தினுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் எப்படி வந்தார்கள், என்ன செயல்படுகிறார்கள் என்கிற அந்த பின் வரலாறும் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படியான கேள்வி நமக்கு வராது. நன்றி. இல்லை இதில் அந்த ஒரு நிமிஷம் அவங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்றாங்களா அந்த அம்மா, அங்க முதல்வராக இருக்கிறவரே பெண் தான், பெண் முதல்வர், அவங்களே அவங்கள டார்ச்சர் பண்ணாங்கன்னு அவங்க போய் சொல்றாங்க. சார் இவங்க காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க, போலீஸ் விசாரிச்சுட்டு இது பொய்ன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்றாங்க. அதே போல் மனித உரிமை மகளிர் ஆணையத்துலேயும் ஒரு புகார் கொடுக்குறாங்க, மகளிர் ஆணையத்தில் இவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க. இதுமாரி எங்களுக்கு பணிகள் இருக்குது, நீதிமன்ற பணிகள்லாம் இருக்குது, நான் வேறு தேதிக்கு வரேன் 2 தடவை கடிதம் கொடுக்குறாரு. 3வது முறை அந்த அம்மா ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி, அதாவது பச்சைப்பண அறக்கட்டளையுடைய செயலர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறம்தான் அவர் ஒரு பொய் புகார் மீது அவரை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவருக்கு தடை வாங்குறார். இது ஒரு தனி மனித உரிமை. இப்போ என் பேரில் ஒரு பொய் புகார் கொடுக்கப்பட்டா சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும். அவர் சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டிருக்கார். எவ்வளோ வழக்குகள் நடந்துகிட்ருக்கு, மகளிர் ஆணையம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அண்மையில் பாப்பா நாட்டில் ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு, இது வரைக்கும் மகளிர் ஆணையம் இந்த நடவடிக்கையில் பத்திரிகையில் தொடர்ந்து செய்தி வந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த வழக்கில் மட்டும் செயலரை குறிவைத்து செய்வது என்பது அவர் ஒரு பின்புலம் இருக்குது, சதித்திட்டம் அது. அதனால் அவர் சட்ட ரீதியாக எதிர்கொண்டிருக்கார். இப்படி வந்துக்கிறீங்களா, இங்கே இருக்கலாம். சரி சரி சரி, நன்றி நன்றி. சரி சரி. ஊடக நண்பர்கள் சரியா, ஊடக நண்பர்கள் இந்த ஊடக சந்திப்பை எதற்காக நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பது பற்றியான ஒரு சுருக்கமான குறிப்பை எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ஊடகத்தில் இதை வெளிப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். செய்தி இதுதான். சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளை நிறுவனம் பல ஆண்டுகளாக அங்கே நடைபெறும் ஆசிரிய நியமனங்கள், ஊழியர் நியமனங்கள், நூலகர் நியமனங்கள், இப்படி எல்லா வகையான நியமனங்களும் முறையாக நடைபெறவில்லை. அந்த ஒவ்வொரு நியமனத்திற்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கப்படுகிறது. அந்த பணத்தை வாங்குபவர்கள் அந்த அறக்கட்டளையின் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் என்ற பழைய ஒரு வரலாறு உலகறிந்த செய்தியாக இருக்கிறது. இந்த கட்டத்தில் அந்த அறக்கட்டளை நிறுவனத்திற்கு உயர்நீதிமன்றத்தால் நியமனம் செய்யப்பட்ட பார்த்திபன், துரைக்கண்ணு என்று சொல்லக்கூடிய இந்த 2 பெரியவர்கள் நேர்மையாக அங்கு உள்ள 132 பணியிடங்களை முன்னர் நடந்தது மாதிரி நடக்காமல் இப்பொழுது நடத்த வேண்டும் என்ற முயற்சி மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இதற்கு கடந்த ஓராண்டாக அவர்களுக்கு அனுமதி வழங்காமல் இருந்தது. அனுமதி வழங்கவில்லை என்று சொன்னோடனே அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வழங்க கேட்டு வாங்குகிறார்கள். அது வந்த பிறகு எங்களுக்கு இந்த தேர்வை நடத்துவதற்கான அந்த வல்லுநர்களை அனுப்புங்கள் என்று கேட்பது, வல்லுநர்களை ஒரு 8-9 மாதமாக அனுப்பாமல் இருந்தது. இவர்கள் வழக்கு மன்றத்துக்கு போகிறார்கள், எங்களுக்கு வல்லுநரை அனுப்ப மாட்டேன் என்கிறார்கள், அனுப்ப சொல்லுங்கள். வழக்கு மன்றம் அனுப்ப சொல்லுகிறது. உடனே வல்லுநர்கள் அங்கு பெயர்கள் அனுப்பப்படுகிறது. அவர்கள் அந்த தேதியை நிர்ணயித்து தேர்வு நடத்துவதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள். தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பாக மின்னஞ்சல் வழியாக ஒரு 84 அந்த வல்லுநர் குழுவை சேர்ந்த வல்லுநர்கள் எங்களால் வர இயலாது என்று அறிவிக்கிறார்கள். மீண்டும் இந்த அறக்கட்டளை வழக்கு மன்றத்திற்கு போகிறது. இது மாதிரி வர முடியாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறது என்று கேட்கிறார்கள். வழக்கு மன்றம் அந்த கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டுமின்றி வேறொரு பேனல் இந்த தேதிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும், இல்லாவிட்டால் இந்த வழக்கு மன்றம் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவிக்கிறது. அந்த அடிப்படையில் வேறொரு பேனலை இப்பொழுது அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட பேனலை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் வரலாறு. இதனுடைய பின்புலம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமாக நான் என்னுடைய நேரடி அனுபவத்தில் என்னுடைய பல மாணவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததை நான் ஆதாரபூர்வமாக அறிவேன். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், அந்த ஏழை மாணவர்கள் பாவம் அந்த வேலையில் சேர்வதற்கு பணம்
புரட்டுவதற்கு வழி இல்லாத பொழுது லேவாதேவி வட்டிக்கு கடன் கொடுக்கிற சில பேரை நான் அணுகி, ஐயா அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, வேலைக்கு சேர்ந்த பிறகு அவனுங்க கொடுத்துருவாங்கன்னு சொல்லி ஜாயிண்ட், அதாவது கேரண்டி கொடுத்து சேர்த்து விட்ருக்கேன். அப்போது அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் நடந்த இந்த அவலத்திற்குள் இது எதுவுமே நடக்காமல் நேர்மையாக நல்ல தகுதியுடைய அந்த 132 பேரை நியமிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அந்த நிர்வாகம் இப்பொழுது ஈடுபடுகிறது. அதற்கு ஹென்றி சார் சொன்னதை போல நாங்கள் எல்லாம் பின்புலமாக இருந்து ஆதரவு தருகிறோம், அவ்வளவுதான். உயர்கல்வித்துறை என்பது ஒரு என்ன சொல்லக்கூடியது, அந்த அரசு நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் ஒரு பதவியை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாகம் உயர்கல்வித்துறைக்கு எழுதும். எங்கள் துறையில் இவ்வளவு வேக்கன்சி, இவ்வளவு காலி இடம் இருக்கிறது, அந்த காலி இடத்தை நாங்கள் நிரப்ப விரும்புகிறோம், எனவே நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி. அதில் அரசமுருகமாண்டியன் சொன்னார், அப்படி ஒரு அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற சட்டம் இருக்கிறது என்பதும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை வந்து ஒரு வாய்மொழியாகவே எங்கள்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்கி தான் பண்ணணும், இல்லாமல் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்காது. அது என்னென்னா இப்போ ஒரு அடுத்த சிக்கல் இருக்குது. இது முடிஞ்ச உடனே இவர்கள் அனுமதிச்ச இந்த தெரிவு செய்த அவ்வளவு பேரையும் அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் பல்கலைக்கழகத்திற்கும் உயர்கல்வித்துறைக்கும் உண்டு. இப்போ இவர்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த 32 பேருக்கு எந்த காரணத்தை கொண்டு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கும் வழக்குமன்றம் இருக்கிறது. அது வழக்குமன்றம் இவ்வளவு காலமாக செய்து வந்த இந்த வரலாறு வழக்குமன்றத்துக்கு தெரியும் என்பதனால் அப்பொழுதும் வழக்குமன்றம் செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த உயர்கல்வித்துறை என்பது ஒரு நிர்வாக அமைப்பு தான், அவர்கள் தீர்மானிக்கிற அமைப்பு அல்ல. நாங்கள் தான் அவர்களை அப்பாயிண்ட் பண்ணுவோம் என்று சொல்ல முடியாது. ஒரு நிர்வாகம் கேட்குதுன்னா சரி கொடு, எதுக்காக கொடுக்காம இருக்கீங்க? அப்போ நடுப்புற எல்லோரும் சொன்னதை போல இந்த என்ன சொல்றது, நாம் சொல்ல முடியாத ரகசியங்கள் எவ்வளதோ இருக்குல்ல, பேரம் பேசுதல் இதெல்லாம் இருக்க, இது நடக்கிறது தான் இந்த கல்வி நிறுவனங்களுடைய கதியா. கட்டாயம் கண்டிப்பா இருக்கு. அதாவது உயர்கல்வித்துறையுடைய அப்ரூவல் வரணும், கொடுக்கலன்னா மறுபடியும் நீதிமன்றம். இல்ல இந்த அப்ரூவலுக்கு இந்த 132 பேர் போற பொழுது அவர் கொடுக்காவிட்டால் அந்த 132 பேரும் போராடுவார்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அதான் வழக்கு மன்றத்தில் இந்த வரலாறு இருக்குதானே, இந்த 1.5 வருஷம் வரலாறு, அதனால அது எளிதாக அறிவிக்கும்.